ராதே ராதே. இப்போ நாங்கள் வந்து கிர்தாரி சத்சங் எல்லாருமா சேர்ந்து வனபோஜனம் அப்படின்னு வந்திருக்கோம். இதில் எல்லாரும் பேசினா, அதில் வந்து கிருத்திகா வந்து பாவத்தை பற்றி பேசினா. அந்த பாவம் பேசிஸ் தான் ஒரு கிருஷ்ணானுபவம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. திஸ் இஸ் நாட் அ ஸ்டோரி ஆஃப் எனி பக்தா ஆர் எனி திங். பக்தானா நம்ம புராண கதைகளில் இருக்கிற மாதிரி பக்தா எல்லாம் கிடையாது. இந்த காலத்தில் கலியுகத்தில் அந்த மாதிரி பக்தா இருக்கா. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டோரி எப்படி எனக்கு நடந்த ஒரு 2 இன்சிடென்ட்ஸும் சொல்கிறேன். அதே மாதிரி நாங்கள் வந்து விருந்தாவனுக்கு போனோம். ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஒரு குரூப் கூட போனோம். அப்போது அதில் வந்து மோக்ஷா ட்ராவல்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் கூட ஒரு 10-40 பேருக்கு மேலே போனோம். அப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து விருந்தாவனை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ நான் நாராயணியம் படிக்கும்போது அந்த பாண்டிரவன் பற்றியெல்லாம் வரும் நாராயணியத்தில். அப்போது நினச்சிட்டே இருந்தேன், இந்த இடம் எல்லாம் நம்ம எங்கே இருக்குன்னே தெரியாது, பார்ப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அடுத்து ஒரு 2 நாள் அந்த படித்து அதை நினச்சி ஒரு 2 நாளில் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னால் இந்த மாதிரி ஒரு குரூப் போகிறது, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டு அந்த குரூப் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் போகிறது. பட் வி புக்ட் இட் தென் ஓன்லி. 1 வருஷம் முன்னாடியே புக் பண்ணி 1 வருஷம் காத்தோம் அந்த இதுக்கு போகிறதுக்கு. அப்புறம் அப்படி விருந்தாவனுக்கு போனோம். அங்கே விருந்தாவனுக்கு போனோன்னா எங்கள் கூட வந்த அந்த ட்ராவல்ஸ்லேருந்து there was a lady who traveled with us. அங்கே இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு she was there with us throughout. அப்போ அங்கே ஹிஸ்ட்ரி சரித்திரம் எல்லாம் சொல்லணுமே, அந்த மாதிரி. அவள் வந்து பயங்கரமான டிவோட்டி. ஸோ இந்த மாதிரி எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போய் இது விருந்தாவனுக்கு வருஷத்தில் 2 வாட்டி 3 வாட்டி போயிடுவா. இந்த மாதிரி குரூப் கூட தான். ஸோ அங்கே வந்து நாங்கள் நந்தகாவுக்கு கிருஷ்ணர் வந்து பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு போனோம். அங்கே வந்து சின்ன சின்ன கல்லியாக இருக்கும். இந்த கோகுல் வழியாக போகும்போது சின்ன சின்ன கல்லியாக இருக்கும். அந்த கல்லி கூட எல்லாம் போய் அந்த நந்தகாவில் இப்போது ஷோபாக்கா ஷேர் பண்ணாலே சிவனோட கதை, அங்கேயும் அந்த வீட்டில் அந்த 84 கம்பு இருக்குது, 84 பில்லர்ஸ் இருக்குது அவர் வாழ்ந்த வீட்டில். அப்போது அந்த வாழ்ந்த வீடுங்கிறதுனால அங்கே வந்து ஒரு இது என்னென்னா முட்டு குத்தின்னு தான் உள்ளே போகணும். இது ஸ்டெப் பண்ணக்கூடாது. அங்கே முட்டு குத்தின்ண்டே உள்ளே போய் அங்கே சுவாமி தரிசனம் ஆனதுக்கப்புறம் ஏந்துக்கலாம். ஏந்து ஒரு கம்பமாக கட்டி பிடிச்சிப்பா. அங்கே ஒரு கம்பத்தில் ஒரு அனுபவம் ஒருத்தருக்கு கிடைக்கும், அவளோட பாவத்தை பொறுத்து. அந்த மாதிரி ஒருத்தருக்கு வெண்ணெய் மடத்திருக்கு. அந்த மாதிரி கட்டி நின்னோன்னே எனக்கே வெண்ணெய் மணத்திருக்கு. ஒரு கம்பத்தில் வெண்ணெய் மணம் வரும். அதே மாதிரி அங்கே அந்தேரி கலின்னு ஒரு கலி இருக்குது. வெண்ணெயை திருடிட்டு இது கம்பால் உடச்சிட்டு வெண்ணெயை திருடிட்டு ஓடுவானோ. பின்னாடி கோபி வரா பிடிக்கிறதுக்குன்னா ஓடுவானோ. அதில் அந்தேரி கலின்னு இருக்குது. அந்த ஃபுல் இருட்டாகவே இருக்கும் அந்த கல்லியில், சின்ன கல்லி. அந்த கல்லியில் நம்ம வந்து பாவத்தோட கண்ணனை கூப்பிட்டா கண்ணன் ரூபம் தெரியும். அந்த மாதிரி ரூபம் தெரியும்னா அங்கே நிறைய பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கா. அந்த இருட்டில் பெயிண்ட் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கூப்பிட்டா அங்கே நமக்கு அது தெரியும். லைட்டு வெளிச்சம் எல்லாம் மொபைலெல்லாம் வச்சு பார்த்தா தெரியும். பட் யாரும் மொபைலெல்லாம் கொண்டு போய் வெளிச்சம் போட்டெல்லாம் பார்க்க மாட்டா. ஏன்னா குயிக்காக பாஸ் பண்ணிடுவா. குரூப்பாக தானே போவா, அதனால் குயிக்காக பாஸ் பண்ணிடுவா. அதே மாதிரி அந்த இடத்துல கிருஷ்ணன் தெரியும். அந்த மாதிரி அந்த இதுக்கு போகும்போது எங்கள் குரூப்பில் வந்த அந்த லேடி ஒரு இன்ஸ்டன்ஸ் ஷேர் பண்ணான். அது போகும்போது இந்த சின்ன சின்னதாக வீடு இருக்கும். அதில் ஒரு வீடு வாசலில் நாங்கள் உட்காந்து அந்த வீட்டில் அங்கே அவளுக்கு நடந்த கதையை சொன்னாவும். அவள் வந்து இந்த ஃபேஸ்புக்கிலலாம் ப்ரொமோட் பண்ணுவாள், அவளோட ட்ராவல்ஸை பற்றி இன்ஸ்டாலெல்லாம் ப்ரொமோட் பண்ணுவாள். அப்போ அந்த இடத்துல உட்காந்து ஷூட் பண்ணியிருக்கா. ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கா. அந்த மாதிரி நாங்கள் இந்த குரூப்போடு வந்திருக்கோம் பிருந்தாவனுக்கு அப்படின்னு ப்ரொமோஷனுக்காக வேண்டி உட்காந்து கேமரா பீப்புள் எல்லாம் கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த ஏரியாவெல்லாம் பார்த்துருந்துருக்கா. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து ஒரு லேடி அந்த கதவை திறந்துட்டு, அந்த வீடு வாசலில் உட்காந்தாலே அந்த கதவை திறந்துட்டு ஒரு லேடி, ஒரு வயசான ஒரு லேடி வந்துட்டு, ரொம்ப சத்தம் பண்ணாதுங்க, குழந்தை தூங்குறது எங்கள் ஆற்றுல, நீங்கள் ரொம்ப சவுண்ட் பண்ணுறேள் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். உடனே இவோ வந்து அப்படியா, என்ன யாரோட குழந்தை, உங்கள் குழந்தையான்னு அப்படி பேசும்போது இவ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சொன்னாலாம்,
ஆமாம், குழந்தை தூங்குறது. ராத்திரி எல்லாம் ரொம்ப படுத்திட்டு இப்போ தான் ஒரு மாதிரி தூக்கம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ சவுண்ட் பண்ணால் ஏந்துடும். எனக்கு சாயங்காலம் ஒரு கல்யாணத்துக்கு போகணும். அவன் ஏந்து கலாட்டா பண்ண ஆரம்பிச்சான்னா எனக்கு சாயங்காலம் கல்யாணத்துக்கு போக முடியாது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கா. ஸோ இவள் வந்து ஓகே நாங்கள் சவுண்ட் இல்லாமல் நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கே ஷூட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டான். ஏன்னா சவுண்ட் பண்ணி நம்ம பேசுவோம், வேண்டாம் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாளே அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்கா. அவள் ஏந்து கிளம்பும்போது சரி குழந்தைனால நம்ம குழந்தைய போய் பார்ப்போம்னு இவளுக்கு தோணிட்டு மாதாஜி குழந்தைய காமிங்க அப்படின்ட்டுருக்கா. உள்ளே போய் பார்த்தா தொட்டில் லட்டு கோபாலை படுக்க வச்சு குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்திருக்கா. அப்படிதான் பிருந்தாவனில் எல்லாருக்குமே பாவம், குழந்தை தான். அங்கே யாருமே அதை கிருஷ்ணனை வந்து தெய்வம்னு யாருமே இது பண்ண மாட்டா. அதே மாதிரி அங்கே வந்து நான் போயிருந்தப்போ ஃபஸ்ட் டைம் போனப்போ ஒன்றும் தெரியாது, நிறைய இடம்லாம் பார்த்தோம். அங்கே வந்து இது என்னது தேர்கதம்பான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இந்த வனத்துக்கெல்லாம் போய் மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்ச்சிட்டு வந்து அந்த இடத்துல வந்து கிருஷ்ணன் உட்காந்து ரெஸ்ட் வாங்குவானோ. அங்கே ஒரு பீடம் மாதிரி இருக்குது. அங்கே உட்காந்து பசுவெல்லாம் கூப்பிடுவான். ஒரு பசுக்கு ஒரு பேர் வச்சுருப்பான். அங்கே உட்காந்து லலிதா இது கமலான்னு எல்லாம் கூப்பிடுவான். பசுவை உட்காந்து அங்கே கூப்பிடுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து அந்த இடம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல கிருஷ்ண பலராமனோட விக்கிரகம் வச்சுருக்கா. அங்கே ஃப்ளூட்டு சமர்ப்பணம் பண்ணலாம். நம்ம ஃப்ளூட்டு கொடுப்பா, நிறைய பேர் ஃப்ளூட்டை கொண்டு வந்து கொடுப்பா. அதே மாதிரி பாங்கே பிஹாரியில் ஃப்ளூட்டெல்லாம் கொடுப்பா. ஸோ நான் வந்து அந்த டைமில் ஃபஸ்ட் டைம் போனப்போ எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் இயர் நான் திருப்பி போனேன், அகெயின் வித் த சேம் குரூப். அப்போ நான் என்ன பண்ணேன், வீட்லேயே ஃப்ளூட்டு வாங்கிட்டு அதுக்கு வந்து இந்த ஜிகினா எல்லாம் ஒட்டி மயில்பீலியெல்லாம் ஒட்டி அதை ட்ரெஸ் பண்ணி அதை அழகுபடுத்தி 2 ஃப்ளூட் எடுத்துன்னு போயிருந்தேன். ஒன்று இங்கே கொடுக்கலாம், ஜெண்டை இதில் கொடுக்கலாம், தேர்கதாம்பாவில் கொடுக்கலாம், இன்னொன்று பாங்கே பிஹாரியில் கொடுக்கலான்னு 2 எடுத்துன்னு போயிருந்தேன். அப்புறம் அது வந்து தேர்கதம்பாக்கு போகிறோன்னு தெரியாமே நான் அன்றைக்கி ஃப்ளூட் எடுக்கலை, தெரியாதான் அன்றைக்கி போயிட்டோம். ஃப்ளூட் எடுத்துக்காமல் போனேன். ஐயோ இன்றைக்கி தேர்கதம்மா தெரியாதே, ஃப்ளூட் ரூமில் விட்டு போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணேன், எங்கே போகிறதுனாலும் ஃப்ளூட் எடுத்துன்னு போயிடுறது. ஏன்னா தெரியாமல் கூட்டின்னு போகிறாளே ஃப்ளூட் எடுத்துன்னு போயிடுறது அப்படின்ட்டு. இப்போ பாங்கே பிஹாரிக்கு திடீர்னு போயிட்டான்னா என்ன பண்ணுறது, இப்போ தேர்கதாம்பாவில் கொடுக்குறதே பாங்கே பிஹாரியில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பேக்கில் போட்டுன்னு போய்டுறது. அந்த மாதிரி அடுத்த நாளைக்கு போனேன். அடுத்த நாளைக்கு பாங்கே பிஹாரிக்கெல்லாம் போகல, ஃப்ளூட் திரும்பி வந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டே போனோன்னா அங்கே பாங்கே பிஹாரி கோவில் பயங்கரமான திறக்கு, ஃபுல் கூட்டம். அப்போது நான் ரொம்ப தூரத்தில் நிற்கிறேன், முன்னால் பயங்கரமாக கூட்டம் நிற்கிறது. இந்த ஃப்ளூட்டை வச்சுன்னு நிற்கிறேன், எப்படிராப்பா இதை நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த ஃப்ளூட்டை அப்படி கையில் வச்சு நின்றுட்டுருக்கேன். அப்போது பேக்கிலேருந்து ஒரே ஒரு தள்ளு. யார் தள்ளினா திரும்பி பார்க்குறேன், யார் தள்ளினான்னு தெரியல. மொத்தத்தில் தள்ளினது நான் வந்து ஆல்மோஸ்ட் நியர் த ஃப்ரண்ட்டில் நிற்கிறேன். என் முன்னாடி இன்னும் 2-3 பேர் நிற்கிறா. எப்படினாலும் எனக்கு எத்தை கொடுக்க முடியாது. 2-3 பேர் நிற்கிறா, அதுவும் தடியாக ஆம்பளைகள் நிற்கிறா முன்னாடி. சரி எப்படி பார்த்துட்டு இருக்கேன். அந்த சைடில் பிரசாதம் எல்லாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பாண்டாமரெல்லாம் நிற்பா. சரி அவா மூலமாக கொடுக்கலாமா அப்படின்னு அந்த பக்கம் திரும்பினா அங்கே யாரும் வாங்குற மாதிரி இல்லை. சரி திருப்பி இந்த பக்கம் திரும்பினா அந்த அங்கே ஒரு பாபா ஜடாமுடியெல்லாம் போட்டுட்டு ஒருத்தர் உட்காந்து என்னை பார்த்துட்டு இருக்கார், கை என் பக்கம் நீட்டின்னு இருக்காரு, குடுன்னு இப்படி எத்தினார். கையில் அவரோட கையில் வைக்கிற மாதிரி எனக்கு எத்துது. அந்த ஃப்ளூட் 2 அவர் கையில் கொடுத்துட்டு அவர் பேக்கில் எப்படி கொடுத்தார், பின்னாடி பாண்டாலாம் இருப்பாள் அவள்கிட்ட கொடுத்து அந்த ஃப்ளூட் 2மே நேராக பாங்கே பிஹாரியோட பாதத்துக்கு போயிட்டு நான் அங்கே அதை பார்த்துட்டு இருக்கிற மும்மரத்தில் இவரை கவனிக்கலை. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரே கண்ணில் தாரதாரியாக தண்ணி நீ ஏற்றுண்டுட்ட அப்படின்ட்டு. அப்புறம் பார்க்குறேன் அந்த பாபாவையும் காணோம், யாரையும் காணோம். அது எங்கே போனாலும் எல்லா பக்கம் சுற்றி பார்க்குறேன், ஆள் இல்லை. ஸோ எனக்கு அப்போது அவ்வளோ சங்கடம், அங்கேருந்து வெளியில் வரவே முடியல எனக்கு. அப்புறம் வெளியில் வந்து உட்காந்து ஒரு பக்கம் உட்காந்து அழுதுன்னு இருந்தேன். அப்போ அந்த குரூப்லேருந்து அந்த எங்கள் கூட வந்தவ வந்து என்னது ஏன் அழுதுன்னு இருக்கேன்னு கேட்டான். நான் சொன்னேன் உள்ள அனுபவம் அப்படின்னு. அப்போது அவள் சொன்னா இப்படி தான் இங்கே, அதனால் என்ஜாய் த மூமெண்ட் அப்படின்னா. அது ஒரு இன்சிடென்ட்ஸ் ஆச்சா. அதுக்கப்புறம் கோவர்தன் பரிக்கிரமாவுக்கு போனோம். கோவர்தன் பரிக்கிரமாவில் வந்து 17 கிலோமீட்டர் நடந்து தான் போனோம் நாங்கள், இதில் ரிக்ஷாவில் போகல.
அப்போ 17 கிலோமீட்டர் நடந்து போனோன்னே கொஞ்சம் ஒரு தயக்கம், 17 கிலோமீட்டர் நடக்க முடியுமா முடியாதா அப்படின்னு. இருந்தாலும் ஒரு தைரியம் பண்ணி போனோம். அவள் சொன்னா, நீ இங்கே வந்து நம்ம பண்ணுறது ஒன்றும் இல்லை, உன்னோட பிரயத்னம் எதுவும் இல்லை, அதனால தைரியமாக இறங்கு அப்படின்ட்டு. அப்புறம் கோவர்தன் பரிக்கிரமாவுக்கு போனோன்னே ஒரே மண் இது. ஆனால் மண் வந்து பட்டாட்டமாக இருக்கும். ஏன்னா கிருஷ்ணன் நடந்த மண் இல்லையா, விருந்தாவன்லேயே மண் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி அவனோட பாதத்துக்கு ஒன்றும் இதாகப்படாதுன்னு அந்த மண்ணுகள் அப்படி இருக்கும். ஸோ பட்டாட்டமாக இருந்தது மண். நடுவில் ஒரு இடம் கல்லுக்கெல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் அந்த மண்ணில் ஸ்டெப் பண்ணால் அப்படியே பட்டாட்டமாக இருக்கும் மண். சரி, நடந்து போனோம். ஒரு ஸ்டேஜில் வந்து முன்னால் நடக்க முடியாதோன்னு தோணித்து. அப்போ எப்படிராப்பா நடக்கிறது அப்படின்னோடனே நான் வந்து பின்னாடி திரும்பி பார்த்தேன். எனக்கு பின்னாடி இன்னொரு வயசான ஒரு லேடி வந்துட்டு இருந்தா, நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு நடந்துட்டு வந்துட்டு இருந்தா. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கள் அக்காவும் வந்திருந்தான் அந்த ட்ரிப்பில். அப்போ அவளுக்குமே நடக்க முடியலை. ஸோ அவளுக்காக வேண்டி நானும் ஸ்லோவாக வந்தேன். ஐயோ, இவள் எப்படி இந்த 17 கிலோமீட்டர் நடக்க போகிறா அப்படின்னு. அது வேறு யோசனை, எப்படி நம்ம கவர் பண்ண போகிறோம், நம்ம குரூப்பில் இருக்கிறோம் எல்லாம் முன்னாடி போயாச்சு. அப்போ சரி, நாங்கள் 4 பேர் தான் பின்னாடி. அப்போது பார்த்து எப்படி போகிறது, எப்படி நடக்க போகிறதுன்னு இப்படி பார்த்தோன்னே முன்னாடி வந்து அந்த மண்ணில் பிஞ்சு பாதங்கள். அங்கே குழந்தைகளே போகலை, பட் ஆனால் பிஞ்சு பாதம். அவள்கிட்ட சொன்னேன், அக்காட்ட, பாரு நீ அந்த பாதத்தை ஃபாலோ பண்ணி வா, ஒரு நாள் நடக்க முடியும். அப்படி நாங்கள் அந்த பரிக்கிரமா பண்ணினோம் அந்த ட்ரிப்பில். அது ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் அவள் எங்கூட வந்தப்போ அந்த பாதம் தான் எங்களுக்கு வழி காமிச்சது. அப்படி அந்த 17 கிலோமீட்டர் கவர் பண்ணினோம். ஸோ அடுத்த வாட்டி போனோடனே எனக்கு அந்த பரிக்கிரமாவுக்கு போனோன்னே நானும் ஹஸ்பண்டுமா போனோம். அப்போ போனோன்னே பயமே கிடையாது. அந்த பரிக்கிரமா பண்ண முடியும், நம்ம எல்லாம் பண்ணுறது, அது பண்ண வைக்கிற ஆள் வேறு அப்படின்னு. அப்போ பயமே கிடையாது, அப்போ தைரியமாக இறங்கிட்டோம். ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த பாரத்தை அங்கே போட்டுட்டோன்னா அது எந்த யுகமானாலும் சரி, இந்த யுகத்துலேயுமே வந்து அந்த அனுபவம் கிடைக்கும். அது வந்து அவர் வந்து சங்க சக்கரம் கதாபாணியோடு வந்தால் நம்ம பயப்படுவோம். ஆனால் அவர் எப்படி வரணுமோ அப்படி அந்த சமயத்தில் கரெக்டாக வருவார். ஆனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ. ராதே ராதே.